அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நிலம் ராசி என்று அழைக்கப்படக்கூடிய கன்னி ராசி நம்மளுக்கு தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசி நம்மளுக்கும் வணக்கம். உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை என்ன, உங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் எந்தெந்த சமயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க, எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தில் இருப்பீங்க அப்படின்றத நம்ம எல்லா விஷயத்தையும் தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா கன்னிராசி நண்பர்கள் பொதுவாகவே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் மட்டும் அப்படி பண்ணிட்டு பாருங்கள். எனக்காக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா நிறையா உழைக்கக்கூடியவங்களாம் எப்பயுமே இருப்பாங்க. தன்னுடைய விஷயத்தில் நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல போராடி ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தன் உரிமைக்காக எந்த விஷயத்தையும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் போராடி அதை ஜெயிக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இப்போது ஒரு சொல்லப்போனால் ஒரு 40 வயசு 45 வயசு ஆனால் கூட ஒரு இளமையான தோற்றம் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். அந்த இளமையான தோற்றமாகட்டும், அந்த இளமையான ஒரு தோற்ற அமைப்புகளாகட்டும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்பயுமே உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் பார்த்து பண்ணுவீங்க. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் நம்ம ஒரு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக போகணும், கரெக்டாக வரணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தனித்துவமாகவே அதிகமாகவே இருக்கும். ஆடையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அந்த விஷயத்தை உடனே விட்டுருவீங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு விஷயம் தவறாக போச்சுன்னா அதை பேசி சரி பண்ணி அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய எண்ணம், அந்த சக்தி உங்கள்கிட்ட பொதுவாக இருக்கும். அதே மாதிரி அன்பு அதிகமாக இருக்கும், இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாகவே நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வாங்க என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, ஒரு மூஞ்சி திருப்பிட்டு பேசாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. என்ன ஒரு பகையாளியாக இருந்தாலும் சரி, ஒரு பகையில்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே முதல்ல வாங்க, எல்லாத்தையுமே அரவணைச்சு எல்லாத்தையுமே ஒரு வழிக்கு கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா கெட்டவங்களை கெட்ட விஷயங்கள் பண்ணுறவங்கள கெட்ட எண்ணத்தில் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல விலகி விட்டுட்டு அந்த விஷயத்தை நல்ல விஷயமாக செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல போகிறீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்ருக்குறீங்க, ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் பார்க்குற அந்த உழைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு விஷயங்கள், அதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊதியம் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க அதிகமாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கப்பா. சொல்லப்போனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆனால் பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்கள மாதிரி ஒரு சில விஷயங்கள் கடன் வாங்குறதுக்கும் யாருக்கிட்டே தயங்க மாட்டாங்க, கடன் கொடுக்கறதுக்கும். கன்னிராசி நண்பர்கள் பொதுவாக புதனோட அதிபதி அப்படின்றதுனால கடன் வாங்குறதுக்கும் தயங்க மாட்டீங்க, கடன் கொடுக்கறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்திகள் உடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதிகமாக சொல்லப்போனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே அதிகமாக அவங்க போக மாட்டாங்க. நிறைய டைம் பார்த்துக்கிறப்ப வீட்லேயே அதுக்கான ஒரு சொல்யூஷன், வீட்லேயே அதுக்கான ஒரு மெடிசன், வீட்லேயே அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே இவங்க இப்படி தான் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புடன் வாழ்க்கையில் அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது அப்படின்ற வாழ்க்கையோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ ஒரு கார் வாங்குவோம், நம்ம எப்போ ஒரு பெரிய வண்டி வாங்குவோம், எப்போ ஒரு பெரிய வாகனங்கள் வாங்குவோம் அப்படின்ற ஆசைகள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் அவங்க படித்தாலும், என்னதான் அவங்க பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய வருமானம் சம்பாதிச்சாலும், ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை எப்படி சொல்லப்போனால் ஒரு ஒரு கிராமத்தில்
சுற்றி ஒரு ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் இருக்குன்னா அந்த 1 ஏக்கர் நடுவில் ஒரு வீடு இருக்கணும், அந்த வீட்டில் வாழணும், சுற்றி ஒரு விவசாயம் பண்ணணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். இதுக்கு மட்டும் யார்கிட்ட இல்லைன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த தோட்டம் அமைக்கணும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்ணணும், விவசாயத்துக்குள்ளே இறங்கணும், விவசாயம் சார்ந்த பகுதியில் வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, மலைப்பகுதியில் வீடு இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு அனுகிரகம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவும் இருக்குது. நல்ல ஒரு திறமை உடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்கள் எதையுமே சமாளித்து எதையுமே தைரியமாக இறங்கி அந்த விஷயத்தில் நிலையாக நின்று வேலை பார்த்து ஒரு இடத்துக்கு முன்னேற்றி பண்ணி போகக்கூடியவங்களாக எப்பயுமே அவங்க இருப்பாங்க. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு அனுகிரகம், நல்ல ஒரு விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே இருக்குது. சூப்பரான விஷயங்கள், எந்த விஷயத்தையும் பேசவும் தயங்க மாட்டேங்க. நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.